காலத்துல இந்த மலையை ஃபுல்லாவே வில்வ கன்றுகள் வைக்கணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். உங்க கையாலே நீங்க வந்துட்டு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணிட்டு டெய்லி ஈசனுக்காக டெய்லி ஏதோ அவர் நம்மளை கூப்பிடுறாரு வாரம். இந்த மலைக்கு வந்துட்டு குடும்பத்தோடையும் குழந்தைகளோடையும் வரலாம். இந்த ஹில்ஸ் ஏறி வரப்பே பார்த்தீங்கன்னா நம்மளோட மனமும் சரி உடலும் சரி ஒரு ஆரோக்கியமும் ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் நமக்கு கிடைக்குது. இந்த ஆலய நிர்வாகிங்க, இந்த ஆலய நிர்வாகி என் பேர் கமலக்கண்ணன். இந்த ஆவுட சித்தர் மலை மேலே பசுபதீஸ்வரர் நீண்ட காலமாக இருக்கார். இவருக்கு ஆண்டுக்கு ஒரு முறை மேலே தீபமும், இவருக்கு சென்னையில் ஒரு கிரிவலம்னு சொல்லிட்டு இந்த மலையை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 11 ஆண்டு காலமாக மலையை சுற்றிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் கிரிவலத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இதனுடைய ஆலயம் கீழே மிகப்பெரிய ஆலயம் அருள்மிகு பெருநாயகியோட கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயம் ஒன்று இருக்குது. அது இல்லாமல் இதனுடைய ட்ரஸ்ட் இருக்குது கீழே அறக்கட்டளை, ஆவுட சித்தர்மலை அறக்கட்டளைன்னு கீழே வச்சுருக்காங்க. அவங்க தான் இதை நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்கோம். மேலும் மேலும் பொதுமக்கள் அனைவரும் வந்து எந்த ஒரு மேலே பொருட்கள் போடுறதோ, இந்த பிளாஸ்டிக் பொருட்கள், இந்த வாட்டர் கேன்கள், இதெல்லாம் பேப்பர் பொருட்கள் இதெல்லாம் போடாத அளவுக்கு மக்களை சுத்தமாக மேலே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் பணிவுடன் கேட்டுக்காங்க. மாறன், நான் ஆக்சுவலாக இந்த சிவன் மலையில வந்து ட்ரக்கிங் தான் ஏறிட்டு இருந்தேன். ஸ்டார்டிங்கில் ட்ரக்கிங் ஏறிட்டு இங்கே டெய்லி பூஜை நடக்கிறது எல்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் மறுபடியும் ஒரு 6 மாதம் இப்படியே தான் இந்த பக்கம் ஏறி இந்த பக்கம் ஏறி 6 ஏத்தம் 6 இறக்கம் இந்த மாதிரி இறங்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் எனக்கே தோணுச்சு, இந்த இடத்துல போய் நம்ம பூஜை பண்ணா என்ன எல்லாம் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நாங்களே மண்டே வந்து பண்ணுவோம். மாசம் திருவாதிரை அன்னைக்கு வந்து விசேஷமா பண்ணுவோம். இதே மாதிரி எங்க மல்லிஸ் அபார்ட்மெண்ட்ல என்னுடைய இனிய நண்பர் ராம்குமார் இருக்காரு. அவர் ஒரு நாள் வந்து நான் இங்க மலைக்கு கூப்பிட்டு வந்தேன்னா அவர் சொன்னார், ஒரு 30 கன்று வைக்கலாம் வில்வ கன்று அப்படின்னு சொன்னார். அப்புறம் வச்சுட்டு திடீர்னு அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, 108 வில்வ மரம் வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி வச்சு இப்ப வந்து தண்ணியெல்லாம் ஊத்தி நல்லா வளர்த்து விட்டுருக்கோம். எதிர்காலத்துல இந்த மலையை ஃபுல்லாவே வில்வ கன்றுகள் வைக்கணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த சிவன் வந்து ரொம்ப சக்தியானவர். பிராப்தம் இருக்கிறவங்க தான் இங்க வர முடியும். இது கண்டிப்பா இது என்ன வேண்டிக்கிட்டாலும் நடக்கும். பவர்ஃபுல் காட். நான் வந்துட்டு வெளியில கப்பல்ல வேலை செய்கிறேன், கேப்டனா இருக்கிறேன். இங்கே ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை லீவில் வந்தேன்னா இங்கே பொல்லினில் இருக்கிறதுனால எப்பெல்லாம் முடியுதோ அப்போல்லாம் வந்து இவருக்கு நம்மளால முடிஞ்சது என்ன செய்ய முடியுமோ அதை செய்வோம். பெருசாக நீங்கள் மந்திரம் படிக்கணும் அதெல்லாம் எந்த அவசியமும் இல்லை. நம்ம தமிழ்லேயே அருமையான திருவாசகம் என்ன இந்த மாதிரி எல்லா பாடல்களை படிச்சுட்டு இல்லை இந்த மாதிரி ஸ்பீக்கரில் போட்டுட்டு கூட நீங்கள் வந்துட்டு உங்கள் கையாலே நீங்கள் வந்துட்டு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப ஆத்மார்த்தமாக பண்ணலாம். ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கொடுத்துருவார். இதை தவிர வேற ஒன்றும் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. என்ன வேணுமோ உங்களுக்கு கொடுத்துருவாரு. அவ்வளோதான். அவர்கிட்ட நீங்க உங்களை ஒப்படைச்சிட்டீங்கன்னா போதும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இந்த மலையில வந்து ஆக்சுவலி 6 years பேக் வந்து வீடு பக்கத்துல இருக்கு. டெய்லி வீட்டில் இருந்து இந்த மலையை காலில் வழிபடுவேன். டெய்லி காலில் தூக்கம் எழும்பணுன்னு முதல்ல வந்து இந்த மலையை தான் கும்பிடுவேன். இப்போ 4 yearsஸாக இங்கே வரணும்னு நினைப்பு தான் இருந்துச்சு, ஆனால் வர முடியல. ஸோ 2022க்கு அப்புறம் தான் நான் முதல்ல இங்கே மலைக்கு முதல்ல வரேன். வந்து எட்டி தான் நின்னேன் கிட்ட. ஏன்னா சிவபெருமானா அப்படி ஒரு இமேஜ் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க உலகத்தில். அவர் நெருங்கக்கூடாது, தொடக்கூடாது. ஸோ எட்டி நின்றுட்டு கும்பிட்டு போயிட்டேன். ஆனால் முதல் நாள் வந்தோடனே எனக்கு ஸ்வீட் கொடுத்தாரு. பாதுஷா கொடுத்தாங்க, ஒரு சாமி கூப்பிட்டு கொடுத்தாரு. அப்போ இனிப்பு தான் முதல்ல எனக்கு கிடைச்சது, இனிப்பு தான். ஸோ அப்புறம் வந்து மலை அடிவாரத்தில் வந்து தியானம் யோகா எல்லாம் கற்றுக்கிட்டேன். 1 year முடிச்சுட்டு இங்கே வந்தால் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. வீக்லி ஒன்ஸ் மேலே வந்தேன், அப்புறம் வீக்லி ட்வைஸ் வந்துச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி ஈசனுக்காக டெய்லி ஏதோ அவர் நம்மளை கூப்பிட்றாரு வாரம், அவ்வளோதான். ஸோ டெய்லி காலைல வருவோம். ஒரு 6:15 to 6:30, 6:30 to 7:45 அவருக்கு அபிஷேகம் ஆராதனைலாம் பண்ணி முடிச்சிருவோம். இப்போ யாருக்கு வேணால் அங்கே பண்ணலாம். யார் வேணும்னா ஆத்மார்த்தமாக யார் நினைச்சாலும் கண்டிப்பாக அவர் கூப்பிட்டு வந்துடுவார். இந்த ஆர்ப்பாட்டம்லாம் அவருக்கு தேவையே கிடையாது. உண்மையிலே அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது எதாவது இல்லைன்னா தண்ணி மட்டும் ஊற்றிட்டு ஓடுறான்னு சொல்கிறாரு. அதுதான் பண்ணணும், இதுதான் பண்ணணும். நான் முதல்ல அப்படிதான் நினச்சி ஒரு விஷயம் ஏதோ ஒன்றும் இல்லைனாலும் நமக்கு மைண்ட் ஒரு மாதிரி குறுகுறுக்கும். அப்போ
சரி இன்னைக்கு அது பண்ணலையே இது பண்ணலையே. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு சாமி வந்து இங்கே வந்து தியானம் பண்ணிட்டு சொல்லிட்டு போனார், உனக்கு என்ன கையில் என்ன இருக்கோ அதை பண்ணிட்டு போ. அவர் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு சாமி. நம்ம வந்து நம்ம மனசுக்காக என்ன பண்ணுறோம், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணுறோம்னு நினச்சிட்டு இருக்காங்க. உண்மையில அது கிடையாது. எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியுமோ அதுதான் அவருக்கு பிடிச்சிருக்கு. சரியா? இவரோட உத்தரவு என்ன தெரியுமா, வாரவங்களை எல்லாருமே வாழ்த்தி மகிழ்ச்சி விடுவார். வாரவங்களுக்கு எல்லாமே இங்கே வாரவங்க எல்லாமே அவரோட வாழ்த்து கண்டிப்பாக இருக்கும். சரியா? எல்லாருக்கும் அதோட பிளெஸ்ஸிங்ஸும் ஒரு ஹாப்பினஸ் கண்டிப்பாக கொடுப்பாரு இங்கே வந்தீங்கன்னா. எனக்கு எல்லாருக்கும் எனக்கும் அப்படித்தான். எல்லாருக்குமே மனுஷனுக்கு இந்த உலகத்தில் வந்து அவ்வளோ பிரச்சனை இருக்குது. சரியா? டன் கணக்கு பிரச்சனை இருக்குது எல்லாருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு போனால் கண்டிப்பாக அந்த பிரச்சனை உடனே தீராது. அதை நம்ம கர்மம் அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் அதை எவ்வளோ எளிமையாக அனுபவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு எளிமையாக்கி விடுவார். சரியா? அதுதான் உண்மையில தெய்வீகம். அதுதான் இங்கே நீங்கள் பார்க்குறது உங்கள் மனசாட்சி தான், வேறு எதுவும் கிடையாது. நம்ம யார்கிட்ட வேணா என்ன வேணா பொய் சொல்லலாம், உங்கள் மனசாட்சிகிட்ட பொய் சொல்ல முடியுமா? நம்மளோட பிரதிபலிப்பு தான் அதாக இருக்கிறாரு. ஸோ நீங்கள் என்ன நினச்சி பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு. ஓம் நமச்சிவாய. இவர் என்னுடைய இனிய நண்பர் ஹரி. இவர் வந்து இங்க சிவன்மலையில பூஜை டெய்லி பண்ணுவார். காத்து மழை வெயில் எது இருந்தாலும், கொட்டும் மலையில கூட வந்து கண்டிப்பா பூஜை பண்ணிட்டு தான் போவார். இவரை பார்த்து தான் நாங்கள் வந்து இங்க வந்து பண்றோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் வந்து பண்றது. 6 to 7 வரைக்கும் இருப்பாரு. யாரு வந்து வேணாலும் பண்ணலாம். நம்ம கையாலேயே பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், தேன் அபிஷேகம் எல்லாமே நம்மளே பண்ணலாம். மற்ற கோயில்ல மாதிரி இல்ல. இங்க வந்து நம்மளே, நானே ராஜா நானே மந்திரி அந்த மாதிரி. சிவன் பக்தர் எல்லாத்துக்கும் வணக்கம். எந்த கோயிலுக்குமே நம்மளா போக முடியாத இந்த சாமி தான் வர வைக்க முடியும் நம்மளை. அது மாதிரி யதார்த்தமாக இன்னைக்கு வந்து சார்கிட்ட வந்து இந்த வாரம் பேசிக்கிட்டு இருந்தோம். திடீர் அனுபவம் தான். வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சாமி சிவனை பார்த்தது அற்புதமான ஒரு தரிசனம். ஒரு டூரிஸ்ட் அப்படிங்கிறத விட அந்த இடத்துல ஒரு புண்ணிய ஸ்தலம் வந்துச்சுன்னா அந்த இடம் சுத்தபத்தமாக இருக்கும். அதுதான் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. அதே போல் இந்த மலைக்கு வந்துட்டு குடும்பத்தோடையும் குழந்தைகளோடையும் வரலாம். ஏன்னா நான் பசங்களை கூப்பிட்டு வரும்போது இவங்களால ஏற முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி தான் நினச்சிருந்தேன். ஆனால் அவங்களேயும் வந்து சிவனை பார்க்கறதுக்கு ஒரு ஆர்வத்தோட காலையிலே எழுந்திரிச்சு ஒரு 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு ஒரு சிவன் கோயிலுக்கு போகணும், மலை மேலே ஏறணுன்றான்னா ஒரு ஆர்வத்தோட வந்து கிளம்பி வந்துட்டாங்க. ஓம் நமச்சிவாய. என்னோட பேர் சுப்பிரமணி. இங்கே பெரும்பாக்கத்துலேருந்து வரோம். என்னோட ஸ்டாஃபு நண்பர்களோட தான் வரோம். நாங்கள் இந்த சிவன் மலைக்கு வரப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ வர மாதிரி தான் வந்தோம். இங்கே வந்த பிறகு தான் எங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, நம்ம கையாலேயே சிவனை தொட்டு அபிஷேகம் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சது. வந்து பண்ணிட்டு போன பிறகு பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு ஆத்ம திருப்தி, மன திருப்தியோட இருந்தது. இந்த கோவிலுக்கு வந்துட்டு போன பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஹில்ஸ் ஏறி வரப்பே பார்த்தீங்கன்னா நம்மளோட மனமும் சரி உடலும் சரி ஒரு ஆரோக்கியமும் ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி ஒரு ஆத்ம திருப்தி இந்த கோவில்ல வந்து நம்மளால பண்ண முடியும், நம்மளும் வந்து கையால தொட்டு அபிஷேகம் பண்றப்ப அதற்குரிய பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட பண்றோம். மிகவும் நல்லா இருக்கு. ரொம்ப அற்புதமா இருந்தது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் முறை அழகா ஏறி வந்து தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மலை. எல்லாரும் வரணும், பொதுமக்கள் வந்து பயன்பெறணும் அப்படிங்கறத நினைக்கிறோம். இதுக்கு வந்துட்டு போன பிறகு பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல இருக்கட்டும், நம்மளோட பிரச்சனைகளா இருக்கட்டும், எல்லாமே ஒரு பரிபூர்ணமா அதுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்குதுங்கிறது நான் கண்ட உண்மை. அதனால நாங்க ரொம்ப விருப்பப்பட்டு அதிகாலையில ஏறி வரோம். மன நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. என் பேர் கணேசன். ஆக்சுவலாக நான் வந்து இதுக்கு இந்த இடத்துக்கு ஒரு 6 மாதமாக வந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக வர்றது கிடையாது, அப்பப்போ வர்றது உண்டு. நான் தடவை இங்கே வந்தேன் ஒரு ஏஎல்பி சம்பத் சுப்ரமணியம் அவர் வழியாக தான் நான் வந்தது. ஆக்சுவலாக பார்த்தா லக்கிலி என் ஃப்ரெண்டு தினேஷும் இதே இடத்த தான் சொன்னார். ஸோ அதனால் 2 மேட்ச் ஆனதுனால நான் அப்படி இங்கே வந்தேன். வந்து ஃபஸ்ட்டு நாள் உட்காந்து நான் வழக்கமாக அது வாசி யோகம் மாதிரி பண்ணக்கூடியது ஆக்சுவலாக. ஸோ வந்து உட்காந்தவொடனே நம்மளுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் காட்டி கொடுத்தாரு ஆக்சுவலாக. இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கனாலே ஒரு அமைதி தன்மையாக ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுன்னு ஒரு பேரின்பம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ உட்காந்தவொடனே உங்களையே நீங்கள் மறந்துடுவீங்க. அதுதான் வந்து அவருடைய சிறப்பு ஆக்சுவலாக. டைம் போகிறதே தெரியாது ஆக்சுவலாக. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள சில விஷயங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணிவிடுவார் அவரே. அது உண்மைதான் ஆக்சுவலாக. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இங்கே வாங்க.
எந்த இதுவும் இல்லாமல் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணீங்கனாலே உங்களை நீங்கள் உணரலாம். இந்த விஷயத்தை யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, எந்த ஸ்கூல்லையும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் உங்களுக்குள்ளார உணர்ந்து உங்களுடைய ஆத்மஸ்வரூபத்தை நீங்கள் அறிஞ்சீங்கனாலே நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு அவரோட ஐக்கியமாகிறதுக்கு உண்டான வழியை அவர் காட்டுவார். அதுதான் அவருடைய சிறப்பம்சம். நன்றி. நம்ம இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா சித்தால பக்கத்தில் அமைந்திருக்குங்க. இந்த ஆலயத்தில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை யார் வேண்டாலும் அபிஷேகம் பண்ணலாம். இது வந்து இந்த சிறப்பு எந்த ஆலயத்திலுமே நம்மளுக்கு கிடைக்காது. இந்த ஆலயத்தில் நம்ம கையால் அபிஷேக ஆராதனை செஞ்சுட்டு மன நிறைவோட சாமி கும்பிட்டு போகலாம். இந்த ஆலயம் சித்தால பக்கத்தில் அமைந்திருக்கு. எனக்கு பார்த்தீங்கன்னா மலை அடிவாரத்தில் தான் வீடு இருக்குது. எனக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் நான் மேலே வருவேன். தினசரி பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா அபிஷேக ஆராதனை நடக்கும். என்னால் காலை டயத்தில் வர முடிஞ்சா வருவேன், இல்லைன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ ஈவினிங் டயத்தில் நானே பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்சதை வாங்கிட்டு தீவாரத்தை கும்பிட்டுட்டு சாமி கும்பிட்டு போவேன். அனைவரும் வாங்க. சிவாய நம்ம. ஓ நமச்சிவாய. ஃபர்ஸ்ட் டைம் நானும் ஒரு அண்ணன் கூட வந்தேன். நாங்கள் ஒரு 3 பேர் தான் வந்தோம். ஈவினிங் ஒரு 6 மணிக்கு வந்தோம், ஏறணும். நாங்கள் 3 பேர் சாமி கும்பிட்டு ஒரு 1/2 மணி நேரத்தில் கீழே போயிட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் சார் கூட வந்தோம், பசங்களாம் வந்தோம். ஒரு 1/2 மணி நேரம் 20 நிமிஷம் தான் மேலே வரதுக்கு. சாமி கும்பிடலாம், நம்மளாவே அபிஷேகம் பண்ணலாம். மார்னிங் ஒரு 6:30 மணிக்கு வந்தீங்கன்னா இவங்க அபிஷேகம் பண்ணி கூட சேர்ந்து பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 1/2 ஹவர்லாம் கழிச்சு வந்தீங்கன்னா ஒரு 8 மணி 8:30 மணிக்கு வந்தீங்கன்னா நம்மளாவே அபிஷேகம் பண்ணிட்டு சாமி கும்பிட்டு பூஜை வச்சுட்டு போயிடலாம்.